அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஞானசேகரன் விவகாரத்தை முதல்ல கையில் எடுத்தவரே முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். இந்த சம்பவம் நடந்தும் ஒரு சில தினங்களாக தமிழக காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் இருந்த நிலையில தமிழக அரசாங்கமும் இதை ஒரு பொருட்டாக எடுத்து கண்டுக்காமல் இருந்த நிலையிலேயே இந்த விவகாரத்தை ஊதி பெரிய அளவுல தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுக்கு சென்றவர் அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதன் பிறகுதான் ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் களத்துல இறங்குறாங்க, தாமாக முன் வந்து வழக்கு பதிவு செய்யறாங்க, ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்றாங்க. சோ சுமார் 170 நாட்களுக்கு உள்ளார அந்த ஞானசேகரனுக்கு மட்டும் அங்கு தீர்ப்புல குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு அவருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படுது. அப்போ பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அண்ணாமலை அவர்கள் இந்த விவாதத்துல கையில எடுக்கும் போதே என்கிட்ட ஆதாரம் இருக்கிறது, அந்த சார் யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியே செய்தியாளர்கள் மத்தியில பேசும்போது அண்ணாமலை தெரிவிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் ஒரு போலீஸ் ஆபீசராக இருந்தவர். ஒரு சம்பவம் நடக்கிறது, அதுல அண்ணாமலை அவர்கள் உள்ள இறங்குறாங்க அப்படின்னா அது குறித்த ஃபுல் டேட்டாவுமே அண்ணாமலை கைக்கு வந்து விட்டது அப்படிங்கிறது தெளிவாக நாம புரிஞ்சுக்கலாம். இதைத்தான் அண்ணாமலை சொல்றாங்க.